அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 110. குறிப்பு அறிதல். குறள் எண் 1092. கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இவள் கண்கள் யான் காணாமல் என்மேல் நோக்குகின்ற அருகிய நோக்கம் மெய்யரு உணர்ச்சியினுடைய ஒத்த பாதி அளவன்று, அதனினும் மிகும் என்கிறார். அதாவது தெளிவாக சொல்லுகிறேன், அதையும் கேளுங்க. கண்ணால் என்னை நோக்கி களவு கொள்கின்ற சுருங்கிய பார்வை காமத்தில் நேர்பாதி அன்று, அதைவிட பெரிய பகுதியாகும். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் உணர்த்திய அதே திருவள்ளுவர்தான் இன்பத்துப்பாலையும் அற்புதமாக விளக்கியுள்ளார். கண்ணை வைத்தே காமத்தை விளக்கியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனினுடைய கவிதைகளில் பெரும்பாலும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் இன்பத்துப்பால் காணப்படும். என்ன அற்புதமான, அதாவது இன்பத்துப்பாலிலே திருவள்ளுவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படியெல்லாம் உணர்த்துகிறார் பாருங்க. நேற்று ஒரு குறளை பார்த்தோம், அது எப்படி இருந்தது. இன்று ஒரு குறளை பார்த்தோம், அது எப்படி இருக்கிறது. இன்னும் பார்த்து கொண்டே இருப்போம். இன்பத்துப்பால் உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும் இதை ஒவ்வொருவருக்கும் இனிமை தரும். அதில் மாறுபாடே கிடையாது. நீங்கள் என்ன, கல்லூரியிலே கவிஞர் கண்ணதாசன் கல்லூரியிலே இந்த இன்பத்துப்பாலை பாடமாக வைத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய தருணமே அந்த 11 வயது தான். கல்லூரி பருவம்தான் ஒரு 11 வயது. எனவே அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட குறள்களையெல்லாம் படிக்கும்போது அவர்களுடைய மனம் பக்குவமடையும். மற்றவங்க நினைக்கிறது மாதிரி தவறான எண்ணத்தில் செல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அற்புதமான குறள்கள் இருக்கிறது. சும்மா அதாவது இதை கிரிட்டிசைஸ் பேசுபவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இப்போவும் தவறு செய்து கொண்டே இருப்பாங்க. வயசு அவனுக்கு 70, 80, 90 ஆனால் கூட அவன் ஏதாவது ஒரு சின்ன பெண்ணு கிடைக்குமான்னு நினச்சிட்டு தான் இருப்பான். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறத்துப்பாலை எழுதியிருக்காரு, இதையும் எழுதியிருக்கு, பொருட்பாலை எழுதியிருக்காரு. அதில் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் இதையும் ஏன் சொல்கிறாரு? அதனால தான் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் அப்படி இருந்திருக்கல. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் வாசகியும் அந்த அளவுக்கு அற்புதமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதுதான் இதனுடைய சிறப்பை. அதனால் நீங்கள் இதில் நான் இன்னும் விளக்கமாக பார்க்கவில்லை. அதாவது கண்ணதாசனுடைய பாடல்களை நான் இரவு படுக்கும்போது நிச்சயமாக ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது கவிஞர் கண்ணதாசனையோ வாலியோ அல்லது பூவை செங்குட்டுவனோ இப்படி பல கவிஞர்களினுடைய பாடல்களை கேட்காமல் எனக்கு தூக்கம் வருவது கொஞ்சம் கடினம். அந்த பாடல்களை கேட்டால் தான் நிம்மதியான தூக்கம் இருக்கும். அவ்வளவு அந்த பழைய காலங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது நான் படிக்கும் வரை கிராமத்தில் தான் இருந்தேன். படித்த பின் வேலைக்கு சென்றவுடன் தான் நகரத்துக்கு சென்றேன். அதனால் அந்த கிராமத்திலே அந்த ஊருணி கரையிலே படுத்துக்கொண்டு அந்த பஞ்சாயத்து வானொலியை கேட்டுக்கொண்டு இரவின் மடியில் போடுவாங்க. அது எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் படுத்துருப்போம்.
படுத்துக்கிட்டு எங்கள் பதின்ம வயது எங்களுடைய சம வயது உள்ளவர்கள் படுத்துக்கொண்டு அந்த பாடல்களை கேட்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ கேட்கும்போது அந்த நினைவுகள் வந்து விடுகிறது. இப்போ இந்த பாடல்களை கேட்கும்போது மலரும் நினைவுகள் வந்து விடுகிறது. அதை ரசிக்க வேணுங்க. ஒரு அதான், அதாவது நம்ம நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் இருக்கார்ல, எங்கள் நகைச்சுவை மன்றத்தின் மதுரை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர், நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், அப்புறம் திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், அப்புறம் தமிழ் பேராசிரியர், இப்படி பன்முகை திறமை வாய்ந்த நமது மரியாதைக்குரிய கலைமாமணி, முனைவர் கலைமாமணி கு. ஞானசம்பந்தன் அவர்கள் பேசும்போது யூடியூப்பில் கேட்டால் அவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க. அவர் எல்லா விஷயத்துலேயும் இப்போ அவர் ஒரு கதை இது சொல்லையில் கூட கண்ணதாசனினுடைய கவிதைகளையும் அப்படியே எடுத்து சொல்கிறார். கண்ணதாசனினுடைய கவிதைகளையும் உதாரணத்தை சொல்கிறார். அதே சமயத்தில் திருக்குறளையும் உதாரணம் சொல்கிறார். ஏன்னா அவர் தமிழ் கடல் அல்லவா, அவர் தமிழ் கடல். இப்படிப்பட்ட அறிவு சான்ற மனிதர்களை நாம் நட்பாக கொள்ள வேண்டும். அப்படி முதல்ல நம்ம எந்த இயக்கத்தில் சேர்ந்தாலும் முதலில் அந்த இயக்கத்திலே அந்த ஆள் அதற்கு தலைவராக ஒருத்தர் இருப்பான், அல்லது இன்னொரு போஸ்ட்டில் 2 பேர் எப்படி இருப்பாங்க. அப்போ அவங்களை என்ன செய்யணும்னா, அவங்க என்ன தகுதி உடையவர்கள், என்ன வேலை பார்த்திருக்கிறார்கள், அப்படியெல்லாம் நாம் கணித்துத்தான் அதில் சேர வேண்டும். இல்லைன்னா அது பெரிய ஆபத்துங்க. தயவுசெய்து மாணவ செல்வங்களே, உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மாணவர்கள் கூட சில இதற்கு போவாங்க. அதனால் முதலில் நாம் ஒரு இயக்கத்தில் சேரும்போது, ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருக்கான், அந்த புத்தகம் வெளியிட்டு விழா அப்படி இப்படின்னு செய்கிறோம்னா, அது யார் நடத்துறது, என்ன தொழில் ஏற்கனவே புரிந்தார், எப்படிப்பட்டவர் என்பதை யோசித்துத்தான் நாம் அதில் சேர வேண்டும். இல்லை என்றால் தயவுசெய்து சேராதீங்க. அது வேண்டியது இல்லை. நான் முதல்ல ஒரு புத்தகம் அருமையாக வெளியிட்டேங்க. எது காலேஜ் ஹவுஸுக்கு பக்கத்தில். இது தெரியாமல் நான் இதில் போய் சேர்ந்து தொலைஞ்சு எனக்கு அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தும் நமக்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டுச்சுன்னு. காரணம் அவனை பற்றி நான் கவலைப்படலை. என்னைய கெட்ட பேர் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பர்போஸாக செஞ்சாங்கல்ல, அது நான் இப்போவும் திருக்குறள் படி தான் அவருக்குமே நடந்திருக்கேன். அவர் என்ன செஞ்சேன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடுக, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி, என்னுடைய புத்தகத்தை பற்றி அவர் எதுவும் பேசலை. இருந்தாலும் என்ன செஞ்சேன்னா, அதாவது வேற ஆள்னு சொல்லி வேற மாதிரி இருந்தாங்கன்னு அது வைங்க, இந்தாங்க சார் வச்சுக்கிறீங்க ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ நினச்சிருப்பாப்புல, நம்ம எதுவும் இருந்தாலும் இவ்வளோ இது பண்ணி நம்ம இப்படி செஞ்சிருப்போம். அதான் திருக்குறள். நான் திருக்குறளை ஃபாலோ பண்ண, திருக்குறளை படிச்சுட்டு வர்றதுனால நான் அதை செஞ்சேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆனால் இனிமேல் நான் எக்காரணத்தை கொண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களுடன் சவகாசம் வைத்துக்கிறவே மாட்டேன். எனக்கு சவகாசம்னா நம்ம கலைமாமணி, பட்டிமன்ற நடுவர், மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தம் போன்ற ஒரு மனிதர், பெரிய சான்றோர்களிடம்தான் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னால் நமக்கு தகுதியானவர்கள்ட்ட தான் நம்ம பழகணும். நமக்கு தகுதிக்கு குறைவானவன்கிட்ட பழகணும்னா அவனுடைய கெட்ட பழக்கம் நம்மை அண்டி கொள்ளும். இப்போவும் அவங்க கெட்ட பழக்கங்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு நான் எவிடன்ஸு நிறையா இருக்குது. என்ன கெட்ட பழக்கம் செய்திருக்காங்கன்றதுக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நல்லவர்களை, சான்றோர்களை நம் பின்பற்ற வேண்டும். ஏன்னா அவர் சொல்லுவார், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களை படிச்சுட்ருக்கோம். அப்போ எந்த நிலையிலும் கண்ணதாசனுக்கு மரணம் இல்லைன்னு கலைமாமணி கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சொல்வது உண்மையிலே பொருந்தும்.
அது மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 எத்தனையோ புத்தகங்களும் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடியும் பேசும். அவர் கீழேயும் புத்தக அவர் வீட்டில் யூடியூப்பில் படிக்கலை, கீழேயும் ஒரு நூலகம் வச்சுருக்காரு, மேலேயும் ஒரு நூலகம் வச்சுருக்காரு. அதுதான் அவருடைய சொத்து. வீடு ஒரு சொத்து ஒரு இருக்கட்டும், இருந்தாலும் அவருடைய சொத்து அது ஒரு சொத்து. அது மாதிரி நானும் சின்ன நூலகம் வீட்டில் வைத்துள்ளேன். நான் அதாவது இஸ்ரா முகர்சனுடைய உருவசி வாங்கி வச்சுருக்கேன். மோகன் எழுதிய இதுவும் வச்சுருக்கேன், கன்னியாகுமரி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் 10 வேலையும் என்னிடம் உள்ளது. அவர் எழுதிய வனவாசமும் எழுதியிருக்காரு. அப்படி நிறைய புத்தகங்களும் வைத்துள்ளது. ஒரு மனிதன் எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். அதே மாதிரி அவர் சொல்லுவார், அவர்களுடைய யூடியூப்பில் சொல்லையில், விமானத்தில் போயிட்டுருக்கல படிக்க டயம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விமானத்தினுடைய முன்னாடி, விமானத்தில் போனவங்களுக்கு தெரியும். நான் நான் அயல்நாடு போயிட்டுருக்கேன், சிங்கப்பூர், மலேசியா போயிருக்கேன். அப்போ என்ன செய்வேன்னா, அந்த நான் உட்கார்ந்த இடத்தது எந்திரிக்கிறதில்ல, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பக்கத்தில் போய்ட்டு வந்தேன். எதுக்குன்னா அவர் என்ன செய்வாராம், அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு லைட் ஒன்று இருக்கும், அதை மட்டும் போட்டிருப்பாராம். அதில் உட்காந்து படிச்சு அதில் நின்றுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பாராம். அப்போ எவ்வளவு தூரம், அதாவது எந்த நேரம் படிக்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் அதே பாலிசி தான். அறிஞர் அண்ணா அவர்களுடைய பாலிசி அப்படியே அவர் கடைப்பிடிக்கிறாருங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் கூட, ஏதாவது நமக்கு ஒரு கவலை வந்தால் உடனே எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞரை நாம் இழந்துள்ளோம் என்பதை இப்போது நினைக்கிறது கூட நம்மளுக்கு வருத்தமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த 3 மந்திரம்தான் நம்ம வாழ்க்கையை நன்றாக அமைக்கும். அது மட்டுமல்ல, சில பேர் நம்மளுக்கு வேண்டுமென்றே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போலாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டும். அப்போது தான் நாம் நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும், உயிரையும் பாதுகாக்க முடியும், உடலையும் பாதுகாக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை ஒதுக்கிவிட வேண்டும். அவ்வளவுதான். நம்ம அப்படி நினச்சிட்டு ஒதுக்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.